இதுக்கு அடுத்தாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ஜாப் பார்க்க போகிறோம். என்ன ஜாப்னாக்கா ஒரு ட்ராயிங் காட்டுறோம் பாருங்கள். கம்பெனி ட்ராயிங்லாம் காட்ட முடியாது, அதனால் இதெல்லாம் நானே போடுற ட்ராயிங்கு பார்த்துங்க. இது வந்து டெல்ட்ரியில் 2 நம்பரு, இது அலுமினியத்தில் 2 நம்பரு. பார்த்தோன்னாக்கா அலுமினியத்தில் பார்த்தோன்னாக்கா 0.75 பிச்சு த்ரெட்டு. இது ஐடியில் வரணும் டெல்லியில், இது அலுமினியத்தில் வந்து ஓடியில் வரணும். சரி ரெடி பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க, வீடியோ போகலாம். இந்த ஜாப் முதல்ல வந்து டெல்ட்ரின் மெட்டீரியலில் போடலாம். இந்த ஜாப் தான் போட போகிறோம். இந்த மெட்டீரியல் பேர் வந்து டெல்ட்ரின். சரி வாங்க பார்க்கலாம். பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது உடச்சிக்கணும். சவுண்ட் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். மெட்டல் மாதிரி இருக்குமா? ஆமாம், மெட்டல் மாதிரி இருக்கும், ஆனால் உடச்சிக்கணும். இதுலேயே வந்து நீங்கள் சைஸ் மேலே ரெடி பண்ணிச்சிங்கன்னா தான் வந்து லாஸ்ட்டில் ஃபினிஷிங் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக ரீடிங் தெரியும். இல்லைன்னா நீங்கள் வந்து ரீடிங் மறந்துடுவீங்க. இந்த மாதிரி ஜாபெல்லாம் போடும்போது இந்த மாதிரி ரீடிங்கில் போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஒரே டைமில் ஃபினிஷ் பண்ணி ஜாப் எடுத்துக்கலாம். அவங்க 2வது அதை பிடிக்கிறாங்க. ஏன்னா இது வந்து டெல்ட்ரின் மெட்டீரியல்னால வந்து உங்களுக்கு அழுத்தம் உங்களுக்கு பிடிக்கவும் முடியாது, நீங்கள் வேலை செய்யறதுக்கு கஷ்டம். பிடிச்சாலும் உங்களுக்கு வந்து மார்க் தெரியும். அந்த ஜாப் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு வந்து நசுங்கிற மாதிரி அப்படியே அந்த ரவுண்ட் ஷேப் வராது. கொஞ்சம் பெருசாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஜாபெல்லாம் பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்.
இதாக முடிஞ்சிச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பர் போட்டாச்சு. 2 நம்பர் சொன்னேன்ல, அது இப்போ கையெல்லாம் பட்டு அழுக்காக இருக்கும். லாஸ்ட்டாக வீடியோ முடிவில் காட்டுற மாதிரி நல்லா பக்காவாக இருக்கும். இதில் ஏற பார்க்க வேண்டிய நட்டு போடணும் அலுமினியத்தில். அதுதான் அந்த நட்டில் இருக்குல்ல, அலுமினியம் நட்டில். இதில் வந்து இந்த நட்டு வந்து இந்த மாதிரி ஏற பார்க்கணும். நட்டு போடுறோம் பாருங்கள். நட்டுன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி நட்டு இல்லை, இது வேறு மாதிரி இருக்கும். அதில் ஏறணும். இந்த ஐடியில் வந்து அது ஏறணும். ஸ்க்ரூ மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்கும். டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6.85 தான். தண்ணி போடலாம் சிக்கன் கட்டில நல்லா சொன்னேன். தண்ணி போடணும், தண்ணி போடாமல் வேலை செய்யக்கூடாதுன்னு. இப்போ எப்படி போகுது, தண்ணி இல்லைன்னா சிக்கன் வந்து 2 நம்பர் போடணும். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாக்கா ஃபோன் நம்பர்லாம் கொடுக்குறேன். அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி டவுட் இருந்தாலும் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சது எதுவாக இருந்தாலும் சொல்லித்தரேன். மெயினாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்துட்டு அவங்களுக்கு தான் மெயினாக இந்த வீடியோ போகிறதுக்கு காரணமே மெயினாக அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான். இப்போ இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறாங்களா, மிஷினு சம்மந்தப்பட்டது. மில்லிங் மிஷினு, லேத் மிஷினில் செய்யக்கூடிய வேலை, சிஜி, சர்ஃபேஸ் கிரைண்டிங்கு, இஎன்சி, சிஎன்சி, ஸ்பார்க்கு, ஒயர் கட்டு, இந்த மிஷினில் சம்மந்தப்பட்ட வேலை செய்யக்கூடிய ப்ராஜெக்ட் எதனா நீங்கள் பண்ணிங்கனாக்கா எதுவாக இருந்தாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். -5 வச்சா கரெக்டாக இருக்கும். 0.7 பிச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டான பிச்சு. ரொம்பனாக்கா கொஞ்சம் ரொம்ப சின்ன மாதிரி தான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் என்னமோ ஓடி கொடுத்துருக்கேன்னா நம்ம வந்து ஒரு -5 பண்ணிக்கணும். -5 பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அதுலேயே இன்னும் ஒரு O2 கூட அந்த எம்எரி எதனா பிடிக்கும் போது நமக்கு அது போயிடும். அது அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும், கரெக்டாக ஏறும். தெரியுதா சைஸு? இருங்க நான் எடுத்து காட்டுறேன். -5 பண்ணி வச்சுருக்கேன் மாதிரி. இதில் த்ரெட்டு கட் பண்ணிட்டு அதில் லைட்டாக எமரி பிடிச்சாக்கா லைட்டாக அது கரெக்டாக இருக்கும் சைஸு. ஒன்று ஒரு O2 ஒன்று மைனஸ் ஆகிடும். வீல் மாட்டணும். இப்போ ஏற்கனவே வீல் மாட்டி வச்சிட்டேன். 0.7.5 பிச்சுக்கு 0.75 பிச்சுக்கு வீல் மாட்டி வச்சிட்டேன். இப்போ த்ரெட்டு மட்டும்தான் அடிக்கணும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா 0.7 கட்டு விட்டுட்டு நீங்கள் ஏற பாருங்கள். அப்படி ஏறிச்சுன்னா விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா திரும்பவும் ஒரு O5 இல்லை 0.1 கட்டு விடணும்.
பாயிண்ட் ஒன்று ஒன்று கட்டு. இந்த மாதிரி சின்ன த்ரெட்டுக்கெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் டூலு. அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வரும், கட்டும் நல்லா ஷைனிங்காக எடுத்துன்னு போகும். டூல் ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் மொட்டை வச்சு த்ரெட்டு அந்தளவுக்கு வராது, ஃபினிஷிங் வராது. என்ன தேங்காய் ஒரு கட்டுக்கும், நான் ஒரு கட்டுக்கும் போடுவேன். நீங்கள் எப்படி போடுறதுனாலும் போட்டுருங்க. ஏன்னா நான் வந்து எப்போவுமே கூலண்டாக இருந்தாலும் சரி, தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் சரி, கரெக்டாக அது எனக்கு பழகிடுச்சு. சைஸ் பார்க்கலாம். சைஸ் நம்ம என்ன சைஸ் வச்சுமோ அந்த சைஸ் அப்படியே இருக்குது. வேற பார்க்கலாம், கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அதிகபட்சம் இன்னும் ஒரு O5 ஒரு .1 விட்டணும், விட்டால் தான் அது ஏறும் போல இருக்குது. ஒரு சின்ன சின்ன நுணுக்கம் இருக்குது. அந்த நுணுக்கம்லாம் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துடும். ஒரு சிலவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சின்ன சின்ன த்ரெட் எடுத்து கொடுத்தாலும் நம்மளால் முடியாதுன்னு திருப்பி அனுப்பிடுவாங்க. ஆனால் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது சார் அப்படின்ட்டுருவாங்க. அந்த மாதிரி யாரும் சொல்லாதீங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சாதான் நம்ம லைனில் நிற்க முடியும் நினச்சி. ரெண்டு நம்பரு ரெண்டுத்துலையுமே ஏறணும். வேற பார்த்தாக்கா ரெண்டுத்துலையுமே ஒரே மாதிரி ஏறணும். வேற பார்த்தா இதில் கொஞ்சம் டைட்டாக ஏறுது, அதில் கொஞ்சம் ஃப்ரீயாக ஏறுது. அந்த மாதிரி ஏறக்கூடாது. அப்போனா அதில் வந்து டேப் இன்னொரு தடவை போடணும். இது ஏன் முன்னாடியே இது இந்த பாஞ்சு கம்மி ஏன் பிடிக்கிறேன்னா, பாஞ்சு பிடிச்சி நம்ம கட்டி விட்டோன்னு வையா, அந்த பிசிறுலாம் மஞ்சாக்கா இந்த கட்டு விடும்போது உங்களுக்கு கிளியர் ஆகிடும். உங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த ஷார்ப் இருக்காது. ஓகேவா? கரெக்டாக ஏறுது. இதுலேயும் அதே மாதிரி கரெக்டாக ஏறுது. சரியா? அவ்வளோதான். இது முடிஞ்சிச்சு. சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா? சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8.92 இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு O8 O7 மைனஸ் இருக்குது. அப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும், ஃப்ரீயாக ஏறும் கரெக்டாக. இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து ஏறாது. ஏன்னா மைனூட்டான த்ரெட் இல்லை, அவங்க வந்து லாஸ்ட் வரைக்கும் போகணும்னு கேட்பாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா 37 mm லென்த்து உள்ள த்ரெட் இருக்குது, 35 mm. இந்த 35 mm வரைக்கும் உள்ளே போகணும் அப்படின்வாங்க. அப்போ கரெக்டாக ஃப்ரீயாக இருந்தால் தான் கரெக்டாக லாஸ்ட் வரைக்கும் உள்ளே போகணும்.
இந்த ஜாப் வந்து செகண்ட் ஆப்ரேஷன் போட முடியாதுன்னு. பார்த்தீங்களா ஜாப் தெரியுதா? என் விரல் எவ்வளோ பெருசு இருக்குது, இந்த ஜாப் எவ்வளோன்னு இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா? இது நீங்கள் இன்னாண்ட பிடிச்சிங்கனாக்கா இதில் பிடிக்க முடியாதுன்னு சொல்ல பிடிக்கலாம். இதில் பிடிச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த ஜாப் மார்க் தெரியும். இது அலுமினியம் மெட்டலில் அப்படி தொட்டாலே நசுங்கும். அதனால் வந்து இது ஒரே ஆப்ரேஷன் பண்ணும். இந்த பிஞ்சு இருக்குல்ல, இந்த பிஞ்சியை வந்து ஃபைல் பண்ணி எடுத்துகிட்டு இதில் ட்ரில் போட வேண்டிய வேலை இருக்குது. அது வந்து விஎன்சியில் பார்த்துப்பாங்க. அது போடக்கூடாது, ஏன்னா அதில் வந்து கீ எடுக்க வேண்டிய வேலை இருக்குது. அதனால் வந்துட்டு அதை வந்து விஎன்சியில் பார்த்துப்பாங்க. சரியா? எப்படி நல்லா இருக்கா பாருங்க. பாருங்க, கஷ்டப்பட்டு ஏறும். அவ்வளோதான். ஓகேவா? ஜாப் எப்படி இது? நல்லா நீட்டாக இருக்கா பார்க்குறதுக்கு? ரெண்டு ஜாப்புமே ஒரே செட்டிங்கில் தான் போட முடியும், வேறு வழி இல்லை. ஒரே செட்டிங்கில் போட்டால் தான் ஜாபு நீட்டாக இருக்கும். ஓகே, பை பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.